ஹாய்ங்க, வெல்கம் டு த ஃப்ளேவர்னஸ் பை சிந்து. இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, சிம்பிள் அண்ட் டேஸ்டியான சிக்கன் கிரேவி வீட்டில் இருக்க சிம்பிளான மசாலாஸ் வச்சு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஆயில் ஊற்றி அது நல்லா சூடானோடனே கடுகு போடுங்க. அது நல்லா பொரிஞ்ச உடனே 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக கருவேப்பிலை, அப்புறம் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்கள். அது நல்லா நமக்கு ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அந்த அந்த ஃப்ளேவர் நமக்கு வரும். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு அதுவுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை அரைச்சி வச்ச பேஸ்ட்டு, இதுதான் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சி கொடுக்கும். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுட்டு தக்காளி 1 போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாமே நல்லா எண்ணெயிலேயே வணங்குற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சோம்பு, பட்டை, லவங்கம் 3ம் ஈக்குவல் ரேஷியோவில் வறுத்து அரைச்ச பொடி, அது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் நல்லா பெப்பர், வீட்டில் அரைச்ச பெப்பர் தான் அதுவும், அதை 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி வச்ச சிக்கன் ஒரு 1 kg ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அது எல்லாமே எண்ணெயிலே மிக்ஸ் ஆகி நல்லா நமக்கு திரண்டு வரணும். அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணும். இந்த கன்சிஸ்டன்சி பார்க்குறதுக்கு நமக்கு இப்படி இருக்கணும். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் சிக்கன் மசாலா அது ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. 3 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கொத்தமல்லி தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அது போட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச சில்லி பவுடர் அது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பெப்பர் போட்டிருக்கோம் இல்லையா? ஸோ போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த சிக்கன் ஃபுல்லாக முழுகிற அளவுக்கு வாட்டர் ஊற்றிக்கோங்க. வாட்டர் ஊற்றிட்டு அதை நல்லா கொதிக்க விடுங்க. அது நல்லா கொதித்து வந்துச்சுன்னா நம்மளோட சூப்பரான டேஸ்டியான சிக்கன் கிரேவி ரெடி. ரெடி பண்ண சிக்கன் கிரேவியை சூடான சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.